Morning students, today we are going to discuss about chapter 8 iteration and recursion. So previous session of video composition and decomposition அப்படினா என்னன்னு பார்த்தோம். So algorithmic problem solving unitல இப்போ iteration and recursion அப்படினா என்னன்னு பார்க்கலாம். So இந்த chaptersல நாம என்னென்ன learn பண்ண போறோம் அப்படினு பார்க்கலாம். So learning objectives. After learning the concepts in this chapter, the students will able to know the concept of variance and invariance used in algorithmic techniques. So நம்ம வந்து இதில் variance and invariance அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். And apply algorithmic techniques in iteration and recursion process. Next வந்து இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே iteration and recursionல அப்ளை பண்ணி எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம், நம்ம ப்ராப்ளத்துக்கு எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். There are several problems which can be solved by doing the same action repeatedly. Both iteration and recursion are algorithmic design techniques to execute the same action repeatedly. Okay. ஸோ வந்து நம்ம பார்த்திங்கன்னா டெய்லி டே டு டே லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நாம் சந்திக்கிறோம். அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய சொல்யூஷன்ஸ் நம்ம தேடுறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி நம்மளுடைய நிறைய ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில ப்ராப்ளம் சால்வ் பண்ண நமக்கு திரும்ப திரும்ப அதே ஆக்ஷனை வந்து நம்ம ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, அப்படி ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணுறதே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஓகே, ஸோ அதுதான் வந்து அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து ஐட்ரேஷன் அண்ட் ரிகர்ஷன் டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஐட்ரேஷன் அண்ட் ரிகர்ஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னிக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு எக்ஸிக்யூட் த சேம் ஆக்ஷன் ரிப்பீட்டட்லி. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ரிப்பீட்டிங் சேம் ஆக்ஷன் அகைன் அண்ட் அகைன்? Even though the action is the same, the state is which the action is executed is not the same. Each time we execute the action, the state changes. இப்போ பாருங்கள், ஸோ நம்ம சேம் ஆக்ஷனை தான் திரும்ப ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ சேம் ஆக்ஷன் ரிப்பீட்டடாக நம்ம செஞ்சுட்டே இருந்தாலும் அதோடைய ஸ்டேட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா சேமாக இருக்காது. ஓகேங்களா, ஆக்ஷன் வேணால் ரிப்பீட்டடாக இருக்கலாம், ஆனால் அதோடைய அவுட்புட் ஆன்சர் என்ன இருக்காது, சேம். அதாவது ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம், அது வந்து ஒரே நிலையாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. Each time we execute the action, the state changes. ஸோ ஒவ்வொரு தடையும் என்ன ஆகும், அதோடைய ஸ்டேட் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். Therefore, the same action is repeatedly executed but in different states. The states changes in such a way that the process progresses to achieve the desired input-output relation. ஓகேவா, ஸோ ஸ்டேட் நம்ம வந்து செய்யக்கூடிய ஆக்ஷன் ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியே இருந்துகிட்டே இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் அதோடைய ஸ்டேட் என்ன ஆகும், ஒவ்வொரு தடவையும் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலாக நம்ம ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு வரும்போது நம்ம ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அது வந்து நம்மளோட இன்புட் அவுட்புட் ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நமக்கு தேவையான மாதிரியான அவுட்புட், அதாவது நம்மளுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஐட்ரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். In iteration, the loop body is repeatedly executed as long as the loop condition is true. Each time the body loop is executed, the variables are updated. ஸோ ஐட்ரேஷன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமில் நம்மளோட அல்காரிதம் எடுத்துக்கலாம். அதில் வந்து பாடி ஆஃப் த லூப் என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட்டடாக ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், ஆனால் அதோடைய ஸ்டேட் வந்து சேஞ்சஸ் ஆகும். அது எப்படி ரிப்பீட்டடாக ப்ராசஸ் ஆகணும், நாம் கொடுக்குற லூப் கண்டிஷன் என்னவோ அந்த கண்டிஷனை பொறுத்து அது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும், எக்ஸிக்யூட்டட் ஆகிருக்கும். அதோடைய கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அகைன் அண்ட் அகைன் அந்த லூப் பாடி வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும்போது அதோடைய வேரியபிள்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, வேரியபிள் ஒரு தடவை ஒரு வேரியபிள்னால் அதோட வேல்யூ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், பட் ஆனால் ஸ்டேட் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. However, there is also a property of variables which remains unchanged by the execution of the body loop. This unchanging property is called the loop invariant. ஸோ இப்போ நம்ம வந்து வேரியபிள்ஸ் வேல்யூ வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும்னு சொல்கிறோம், ஆனால் வந்து அது எக்ஸிக்யூட் ஆனாலும் அதோடைய அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேம் வேல்யூ தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது எத்தனை டைம் ஆக்ஷன்ஸ் ரிப்பீட்டடாக ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும், எத்தனை டைம் அதோடைய ப்ராப்பர்ட்டி ஆஃப் த வேரியபிள்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆனாலும், ஸோ அதோடைய அவுட்புட்டோடைய வேரியபிள் வேல்யூ பார்த்திங்கன்னா அன்சேஞ்சு எல்லாமே எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி அன்சேஞ்சு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம வந்து இன்வேரியண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்வேரியண்ட் இஸ் த கீ டு கன்ஸ்ட்ரக்ட் and to reason about iterative algorithm. ஸோ லூப் இன்வேரியண்ட் அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்க,
கீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீ டு கன்ஸ்ட்ரக்ட் ரீசன் அபவுட் ஐட்ரேட்டிவ் அல்காரிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இன்வேரியன்ட், லூப் இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் டீப்பாக நம்ம இந்த லெசனுக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ரிகர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரிகர்ஷன் இஸ் அனதர் அல்காரிதம் டிசைன் டெக்னிக் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஐட்ரேஷன். ஸோ ரிகர்ஷனும் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு அல்காரிதம் டெக்னிக் தான். இதுவும் பார்த்திங்கன்னா ஐட்ரேஷன் மாதிரியே தான் எக்ஸிக்யூட் ஆகும், பட் மோர் பவர்ஃபுல். ஆனால் ஐட்ரேஷனை விட ரிகர்ஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். யூஸிங் ரிகர்ஷன் we solve a problem with a given input by solving the same problem with a part of the input and constructing a solution to the original problem from the solution to the partial input. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் பாருங்க. நம்ம கொடுத்துருக்குற அந்த இன்புட்டையே எடுத்து, ஸோ அந்த இன்புட்டில் ஒரு பார்ட் ஆஃப் த இன்புட்டையே நம்ம யூஸ் பண்ணி, ஸோ ஒரிஜினல் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இதுதான் வந்து நமக்கு வந்து ரெக்கர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா லூப்பில் அதே மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ரிப்பீட்டடாக சேம் ஆக்ஷன் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இன்புட்லேயே ஒரு பார்ட் ஆஃப் த இன்புட்டை எடுத்து, ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ரிகர்ஷன் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். E.W. Dijkstra was one of the most influential pioneers of computer science. He made fundamental contributions in diverse areas such as programming language design, operating systems, and program design. He coined the phrase structured programming, which helped lay the foundation of the discipline of software engineering. ஸோ இப்போ பாருங்கள், E.W. Dijkstra அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பாப்புலர் அறிஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களையும் இவர் ஒருத்தர் E.W. Dijkstra அப்படின்றவர். இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிசைன் பண்ணுறது எப்படி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிசைன்னா என்ன, ப்ரோக்ராமிங் டிசைன் அப்படின்னா என்ன அப்படின்ற டிசைனிங் பர்பஸில் இவரும் பார்த்திங்கன்னா இவருடைய பங்கும் அதில் வந்து நிறையா இருக்குது. ஸோ இவரும் அதுக்காக நிறையா உழைச்சிருக்காரு, இவரும் அதை டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து இவர் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ யார் அப்படின்னா E.W. Dijkstra. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்றதான் லாங்குவேஜில் வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்டில் அது வந்து மெயின் ஃபவுண்டேஷனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங். ஸோ 1972 பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக இவருக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது அவார்டோடைய நேம் என்ன அப்படின்னா ஏசிஎம் டியூரிங் அவார்டு. ஓகேங்களா? ஸோ ஏசிஎம் டியூரிங் அவார்டு. ஸோ இது கன்சிடர் த ஹையஸ்ட் டிஸ்டிங்ஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் ஸோ மிகப்பெரிய சாதனையாளர்களுக்கு தரக்கூடிய விருது இது. இந்த விருதை வந்து இவருக்கு வந்து 1972 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Dijkstra is attributed to have said, computer science is no more about computers than astronomy is about telescope. ஓகேங்களா? ஸோ இப்போ இவர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து அஸ்ட்ரானமி, அதாவது அஸ்ட்ரானமின்னு அந்த வானத்தை பற்றி அந்த வானியல் ஆராய்ச்சின்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த வானியல் ஆராய்ச்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா டெலிஸ்கோப்பை மட்டும் பொறுத்தது கிடையாது. டெலிஸ்கோப்பில் பார்த்தா அப்படியே வேர்ல்டு இந்த வானியல் ஃபுல்லாக தெரிஞ்சிடுமா அப்படின்னு கிடையாது இல்லையா. ஜஸ்ட் அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அது மூலிமா நம்மளால் ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும் இல்லையா அஸ்ட்ரானமி. அதே மாதிரி வானியலை பற்றி எப்படி நம்ம டெலிஸ்கோப் மட்டுமே அதை பார்க்க முடியாதோ, அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது கம்ப்யூட்டரை மட்டும் பொறுத்தது கிடையாது. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களுக்காக நம்ம கம்ப்யூட்டர்ஸை வந்து பயன்படுத்துவோம். ஒன்லி கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் மட்டும் அப்படின்றது மட்டும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது கம்ப்யூட்டருக்கு மட்டும் பொருந்தது கிடையாது, மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே. ஸோ அது வந்து தேவைப்படும். அதை பற்றி இன்னும் நிறையா ஃபைண்ட் அவுட், அதாவது கண்டுபிடிக்காமல் இன்னும் நிறையா இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா E.W. Dijkstra. ஸோ இதை வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இன்வேரியன்ஸ்னால் என்ன, அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். சப்போஸ் த ஃபாலோயிங் அசைன்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் வித் u, v ஈக்குவல் டு 20, 15. we can annotate before and after the assignment. ஸோ இப்போ u, vன்ற வேரியபிள் எடுத்துக்கலாம். அதுக்கான வேல்யூஸ் வந்து 20, 15 அசைன் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டராக வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் uv வந்து 20, 15 இருக்குது. செகண்ட் ஸ்டெப்பில் u வந்து 25, v வந்து 10ன்னு இருக்குது. இப்போ அதுக்கான அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் இங்கே பார்க்க போகிறோம். uvனா என்ன அப்படின்னு பாருங்கள். uv இஸ் அசைன்ட் அஸ்
u plus 5, v minus 5 இதுதான் நமக்கு. ஸோ இதில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாமாங்க. ஆஃப்டர் அசைன்மெண்ட் u, v equal to 25, 10. But we do you observe about the value of the function u plus v. So u plus v எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பாருங்க. ஸோ before u plus v. ஸோ யூவோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கோம் 20 இல்லையா, வியோட வேல்யூ 15. ஸோ நமக்கு 35 கிடைக்குது. ஆஃப்டர் யூ வேல்யூ வி வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ யூவோட வேல்யூ 25, வி வேல்யூ 10. ஸோ நமக்கு 35. அவுட்புட் பாருங்கள், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் யூவோட வேல்யூ வியோட வேல்யூ எப்படி கிடச்சிருக்கு, சேம் தான் கிடச்சிருக்கு. த அசைன்மெண்ட் ஹேஸ் நாட் சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் யூ ப்ளஸ் வி. we see that u plus v is an invariant of assignment. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வேல்யூ வந்து அவுட்புட் வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகாமல் கிடைக்குது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, we can annotate before and after the assignment with the invariant expression. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்கள். ஸோ u plus vயும் v நம்ம u plus v minus 5ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் தான் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து u வந்து 20ன்னு கிடச்சிது, v வந்து 15, அப்போ 35 கிடச்சிது. இப்போ u plus 5ன்னு சொல்லிவிடும். அப்போ யூவோட வேல்யூ என்ன 20, அப்போ 20 plus 5 25 மாறிடும். v minus 5ன்னு சொல்லியிருக்கோம். வியோட வேல்யூ இருக்குன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் 15. இப்போ 15 போது மைனஸ் 5 கிடைக்குது. அப்போ வியோட வேல்யூ 10ன்னு கிடைக்கும். அப்போ ஆஃப்டர் நமக்கு என்னென்னு கிடச்சிது, வியோட வேல்யூ இப்போ 25, வியோட வேல்யூ 10ன்னு கிடச்சிது. அப்போ ஆட் பண்ணோடனே 35 கிடச்சி. we can say u plus v is an invariant. It is 35 before and after. Or we can say u plus v equal to 35 is an invariant. It is true before and after. So u வேல்யூவும் v வேல்யூவும் அதாவது u plus v அப்படின்றது இப்போ நம்ம invariant அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அதோடைய ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூ வந்து அப்டேட் ஆகுது. ஆனால் அப்டேட் ஆனாலும் அதோடைய அவுட்புட் வந்து சேம் தான் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை தான் நம்ம வந்து இன்வேரியன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.